அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல, ஆக அவன் தான் மகா மட்டமானவன் சொன்னாங்க. சொல்லணும் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. யாருக்கு சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா மட்டமானவன், கீழ்த்தரமானவன், மோசமானவங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறாங்க. குடும்பத்துல நடக்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும்? கண்டுக்கறணும். குடும்பத்துல என்ன நடக்குங்கிறத ஆய்வு செய்யணும். குடும்பம் எப்படி இருக்குன்னு அவ்வப்பொழுது என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்கணும். எனக்கு என்ன, என்னுடைய டார்கெட் என்ன? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுக்கணும் குடும்பத்துக்கு, இல்லையா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். இதை தாண்டி எனக்கு வேற எந்த பொறுப்பும் இல்லைன்னு இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த சிந்தனைகளை என்ன செய்யுங்க? உதாசீனப்படுத்துங்க. என்ன சிந்தனை? எனக்கு எதுவும் தெரியாது. உங்க மனைவியை பற்றி கேட்டு பாருங்க, தெரியாது. பிள்ளைகள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, தெரியாது. பிள்ளைகள் எந்த காலேஜ்ல படிக்கிறாங்க, என்ன கோர்ஸ் எடுத்திருக்கிறாங்க, என் பிள்ளைகளுக்கு தீன் படி நம்ம வளர்க்கிறோமா, இந்த எந்த விடைகள், எந்த வினாக்களுக்கும் இன்றைக்கு நான் குடும்ப தலைவருக்கு விடை தெரியவில்லை. அப்படிதான் இன்றைக்கு நாம் வாழ்கின்றோம். மீறி பேசினா எனக்கு வீட்டில் மதிப்பு இல்லைங்க சொல்றாரு. பாய், உங்க அந்த குடும்பத்துல என்ன மனோநிலைகள் இருக்கிறீங்க, உங்க அந்த குடும்பத்துல மனைவி எப்படி, பிள்ளைகள் எப்படி? ஹஸ்ரத், அதை நான் கண்டுக்கிறதே இல்லை. மீறி நான் இந்த மாதிரி கேட்டேன்னா என் வீட்டில் எனக்கு மரியாதை இல்லை, அதனால நான் எதையும் நான் கேட்கறது இல்லை. இப்படிதான் நீங்க நம்ம இருக்கிறோம், ஒதுங்கி போயிருக்கிறோம் வீட்டில் இருக்கு. நாளைக்கு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், மட்டுமல்ல நீங்கள் விசாரிக்கவும் படுவீர்கள். உங்க மனைவி மக்களை பற்றி, வேற நான் என்னுடைய மனைவி என் பிள்ளைகளை பற்றி நான் விசாரிக்கப்படுவேன் என்று சிந்தனையோடு உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இந்த சிந்தனை வந்துவிட்டால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுடைய அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய கவனத்தில் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்க உங்க கவனத்துல உங்க வீடு இல்ல, உங்க கவனத்தை தாண்டி உங்க மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த சிந்தனை இல்ல, நான் தான் என் வீட்டினுடைய குடும்ப தலைவன், நான் தான் பொறுப்புதாரி, நான் விசாரிக்கப்படுவேன் அப்படிங்கிற சிந்தனை இல்லாதவங்க தான் இப்படி இருப்பாங்க, எதையும் கண்டுக்கிறாம இருப்பாங்க. தயவு செய்து அல்லாஹ்வுக்காண்டி நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்கள். அந்த பவர், அந்த பொறுப்பு எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறான். அந்த பொறுப்பை நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க? பெருமையா சொல்றாங்க, எல்லா நிர்வாகத்தையும் வீட்டம்மா பார்த்துக்கிடுவாங்க, என் வீட்டுக்காரம்மா பார்த்துக்கிடுவாங்க, மனைவி பார்த்துக்கிறாங்க. இது நல்ல விஷயமா? இது நல்ல விஷயம் அல்ல. அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணுங்க, மனைவிமார்கிட்ட, தப்பு இல்லை. ஆனா முடிவெடுக்கிற உரிமை உங்கள்கிட்ட இருக்கணும், வழி நடத்தக்கூடிய உரிமை உங்கள்கிட்ட எல்லாம் கொடுக்கணும். ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னாங்க? அர்ரிஜால் கவ்வாமூன், ஆண்கள் தான் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் பெண்களை விட. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லா பொறுப்பையும் இன்னைக்கு சம்பளத்தை, இன்னைக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடறோம். தப்பு இல்லை, ஒப்படைக்கிறது தப்பு இல்லை. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறோம்? ஒப்படைச்சிடறோம் மனைவி மாதங்கள்கிட்ட. எல்லாம் நீ பார்த்துக்க, எந்த ஸ்கூல்ல சேர்ப்பியோ எனக்கு தெரியாது, எந்த காலேஜ்ல சேர்ப்பியோ எனக்கு தெரியாது, என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன கோர்ஸ் வேணாலும் செஞ்சுக்க, என்ன ஆளை விடு, என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா சம்பாதிக்க விடு, என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா பிசினஸ் பண்ண விடு, என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா கம்பெனியை பார்க்க விடு. இப்படி நம்ம சொல்லிட்டு ஒதுங்கிடுறோம். இங்க ஒதுங்கிடலாம். அல்லாட்ட ஒதுக்க முடியுமா? அல்லாட்ட நம்ம பதுக்க முடியுமா? ரப்பே, என் மனைவிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன், அவ பார்த்துக்குருவா. நீ எதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதா ஒண்ணு உலகத்துல அனுப்புனேன் அல்லா கேட்பானா இல்லையா? சம்பாதிக்கிறதா உன் நோக்கமா? சம்பாதிக்கிறதா உன்னுடைய லட்சியமா? சம்பாதிப்பதுதான் உன்னுடைய குறிக்கோளா? அதுவும் ஒன்று, அவ்வளவுதான். அது தேவை. ஆனா அதுவே வாழ்வியல் லட்சியமாக இன்றைக்கு நிறைய ஆண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இது தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொன்ன மாதிரி குடும்ப தலைவர் நீங்க தான், குடும்ப பொறுப்புதாரி நீங்க தான், குடும்பத்தை ஆட்சி செய்வது உங்க கையில தான் இருக்கு. அந்த பவர் அல்லாஹ் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கான். நீங்க அந்த பவரை தயவு செய்து அதை மாற்றி மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க, துஷ்பிரயோகம் பண்ணிடாதீங்க. மனைவிய
முற்ற எல்லா விஷயங்களையும் ஆலோசனை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா முடிவெடுக்கிறது நீங்க. உங்க பிள்ளைகளுடைய படிப்பு, உங்க பிள்ளைகளுடைய தீனுடைய கல்வி, அவங்கள மதரசாக்களை சேர்க்கிறது, அவங்கள நிஸ்வான்ல சேர்க்கிறது எல்லாம் உங்களுடைய கவனத்தை மீறி செய்யப்படக்கூடாது. உங்க கவனத்துலதான் அது இருக்கணும். உங்களை மீறி எதுவும் முடிவெடுக்கப்படக்கூடாது. உங்க முடிவுல தான் அது இருக்கணும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது மாதிரி நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே இன்றைய ஜும்மாவில் இருந்து அதை நாம் ஒரு முடிவு செய்வோம். என்னுடைய குடும்பத்தில் நான் பொறுப்புதாரி. என் குடும்பத்தில் நான் தான் எல்லா முடிவும் நாம் எடுப்பேன். என் மனைவியை என் முடிவுகளுக்கு நான் ஏதாவது எடுத்து சொல்வேன், அவருடைய கருத்தை நான் கேட்பேன், அவ்வளவுதான். ஆனால் முடிவெடுப்பது நாம இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு நாம் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். அதே நேரங்களில் எந்த விஷயங்களையும் கண்டுக்கறாமல் இன்றைக்கு நாம் வாழக்கூடாது. எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் பார்க்கணும். நம்ம பிள்ளைகளுடைய நலன்ல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். நம்ம பிள்ளைகளை நல்ல பள்ளிக்கூடங்கள்ல சேருங்க, நல்ல காலேஜில் சேருங்க, நல்ல கோர்ஸுகள், பிள்ளைகள் விரும்பக்கூடிய சமுதாயத்திற்கு பயனுள்ள நல்ல கோர்ஸுகளை உங்களுடைய பிள்ளைகளை உயர்கல்வியில் நீங்கள் சேர்த்து படிக்க வையுங்கள். உண்மையிலேயே அது இந்த சமுதாயத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு வெறுமனே பிசினஸ் மைண்ட்ல நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் அதை சார்ந்த உயர்கல்வியில இன்றைக்கு நாம் சேர்த்து விடுகின்றோம். ஆனால் அது மட்டுமல்ல, அப்ப என் பிள்ளைகள் படித்து, என் பிள்ளைகள் நல்ல பட்டம் பெற்று அவர்கள் சமுதாயத்திற்கு என்ன செய்யணும், பாடுபடணும், அவர்கள் சமூக சேவை ஆற்றணும். என் பிள்ளைகள் இந்த சமுதாயத்திற்கு எந்த அதாவது இதையும் அவர்கள் எதிர்பார்க்காமல் இந்த சமூகத்திற்கு அவர்கள் சேவையாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் இருக்கணும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல ஒரு மூமின் எப்படி வாழணும், தன்னுடைய குடும்பத்தை எப்படி வாழ வைக்கணும் என்பது மிக ரொம்ப முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ்வை மறுமை நாள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினும் தன் வெறுப்பை விட அல்லாஹ்வுடைய விருப்பத்தையே நாம் முன்னிலைப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய வெறுப்பையே நாம் முன்னிலைப்படுத்தணும். முன்னிலைப்படுத்தனா என்ன, அந்த வெறுப்பை நாம் சம்பாதிக்க கூடாது. மூமின் தன்னுடைய சுய அதாவது இன்ப துன்பங்களை விட, தன்னுடைய சுய வெறுப்பை விட அல்லாஹ்வுடைய வெறுப்பை நாம் முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்யணும், கவனிக்கணும். அப்பதான் அவர் உண்மையான முஸ்லிமாக மூமினாக அவர் இருப்பார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, அல்லாஹ்வுடைய வெறுப்பு எதுல இருக்கு, அதை நான் பெற்றுவேன். அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன, அதை நான் எப்படியாவது அதை நான் அமல்படுத்துவேன், செய்வேன். அதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தை நாம் செய்ய நான் தயார், நான் முன்வருவேன் என்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்வோம் தான் மூமின் முஸ்லிம். அப்படி வாழாதவர் மூமினும் அல்ல, முஸ்லிம் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சிலர்களை பற்றி, சிலர்கள் இப்படி இருக்கின்றார்கள், என் விருப்பத்திற்கு இணங்க, என் விருப்பத்திற்காக வேண்டி, என் திருப்திக்காக வேண்டி தன்னையே அவர்கள் பணையம் வைப்பார்கள். அப்படின்னா என்ன, தன்னையே தியாகம் பண்ணிடுவாங்க. தன்னை அவர்கள் தான் இழந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று வாழ்ந்தார்கள் என்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சிலாகிச்சு சொல்லி இருக்கிறான். எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, ஆனா என்ன விட்டுருங்க. அந்த ஆயத்து கூட சுஹைப் ரலியல்லாஹு விஷயத்துல இறங்குச்சு. அல்லாஹ்வுடைய விருப்பமா எவ்வளவு பெருசு, சஹாபாக்கள் பெருசா கருத மாட்டாங்க. ஒண்ணுமில்ல, மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, விரோதிகள் சுத்தி இன்னும் வளைச்சிட்டாங்க. உங்களை விட மாட்டோம்னு சொன்னாங்க விரோதிகள் எல்லாம். உங்களை மதீனாவுக்கு போக விட மாட்டோம், நீங்க நிம்மதியா வாழக்கூடாது, நீங்க தீன்படி வாழக்கூடாது, நீ மூமினா இருக்கக்கூடாது. எனவே அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சாங்க, சுத்தி வளைச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா, நான் அம்பு எய்வதில் என்னை விட தேர்ச்சி இருக்கும் யாருமே இங்க கிடையாது. அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், என்னுடைய இந்த அம்புல கடைசி, அதாவது இந்த வில்லுல கடைசி அம்பு இருக்க வரைக்கும் என்ன யாரும் நெருங்க முடியாது. உங்களை நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன், சாச்சிருவேன். ஆனா அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க, என் பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன விருப்பம்
மக்காவில் என் சொத்து வேணுமா, மக்காவில் என் வீடு வேணுமா, இந்தாங்க இந்த சாவி வச்சுக்கங்க, எதை வேணாலும் நீ எடுத்துக்க. மக்காவில் இருக்கக்கூடிய என்னுடைய ப்ராப்பர்ட்டி, என்னுடைய சொத்து, என்னுடைய பொருளாதாரம் என்னென்ன இருக்கோ எல்லாம் இந்த சாவி வச்சுக்க, என்னை விட்டு நான் ஹிஜ்ரத்துக்கு போகணும். இதுதான் உண்மையான அல்லாஹ்வுடைய, அதாவது திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி அத்தனையும் இழந்தார்கள். ஒரு படி மேலே போய் நான் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட போராடுவேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்ய மதீனாவுக்கு போவேன். ஏன்? என் ரப்பனுடைய நாட்டம், என் ரப்ப விரும்புகிறான், அங்கே நான் போகணும். இங்கே இருந்தால் எனக்கு தீப்படி வாழ முடியாதுங்கிறதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, விட்டு கொடுத்துட்டு போனான். இதை பற்றி அல்லாஹ் பாராட்டி சொன்னான், இப்படி தான் நீங்கள் வாழணும். உங்கள் வெறுப்பை விட ஏன் விருப்பத்தை நீங்கள் முக்கியத்துவம் தரணும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்து மூலமாக நம்மவர்களுக்கு ஏன் இந்த ஆயத்தை சொன்னால், என்னைக்கோ நடந்தது, 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அல்லாஹ் இன்னைக்கு ஏன் சொல்றான்னா, உங்கள் இந்த தன்மை வரணும். சஹாபாக்களுடைய தன்மைகள் எப்படி அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, தன்னுடைய பொருளாதாரத்தை, மனைவி மக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வேண்டி வந்தார்களே, அந்த தன்மை உங்கள்கிட்ட வந்தா தான் உண்மையான மூமினா நீங்க ஆக முடியும், உண்மையான முஸ்லிம் ஆக முடியும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றான், ஞாபகப்படுத்துகின்றான். அவங்களுக்கு எதுவும் பெருசா இன்னைக்கு நம்ம யாராவது புத்தி வச்சு நம்ம வீர சாவியை நம்ம கொடுத்துருவோமா, நம்ம லாக்கல் சாவியை நம்ம கொடுத்துருவோம், யோசிச்சு பாருங்க. நம்மள அந்த இடத்துல நிறுத்தி பாருங்க. சுகைப் ரூமியுடைய இடத்துல என்ன நிறுத்தி நான் பார்க்கிறேன், இது வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா, நம்ம விட்டு கொடுத்துருவோமா? கடைசி வரைக்கும் நம்ம போராடுவோம், தவிர சாவியை கொடுத்துட மாட்டோம். கடைசி வரைக்கும் லாக்கரை கொடுத்துட மாட்டோம். கடைசி வரைக்கும் அந்த என்ன செய்ய மாட்டாங்க, அந்த நம்பரை நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்? எனக்கு அதுதான் பெருசு, எனக்கு அல்லாஹ்வுடைய வெறுப்பை விட என்னுடைய பொருளாதாரம் நீங்க எனக்கு பெருசு, என் மனைவி மக்கள் எனக்கு பெருசு, எல்லாம் பெருசு, அல்லாஹ்வுடைய விருப்பம் எனக்கு பெரிதல்ல. இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்னைக்கு சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளங்கள்ல தீனை வச்சிருந்தாங்க, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை வச்சிருந்தாங்க, பாக்கெட்ல துனியாவை வச்சிருந்தாங்க, உலகத்தை. தீனுக்கு ஒரு ஆபத்துனா பாக்கெட்ல இருக்கிற துனியாவை தூக்கி என்ன வீசிடுவாங்க. இன்னைக்கு நம்ம உள்ளத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லாரும் உள்ளத்துல வச்சிருக்கோம். இன்னைக்கு பாக்கெட்ல தீனை வச்சிருக்கோம், இன்னைக்கு பாக்கெட் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை திருப்தி வச்சிருக்கோம். உலகத்துக்கு ஒண்ணுன்னா உடனே தூக்கி என்ன செய்ய நம்ம வீசுறது எதை? தீனை. இன்னைக்கு உடனே தூக்கி வீசுறது எதை? மார்க்கத்தை. எதற்கு எடுத்தாலும் மார்க்கத்தை விட்டுருவோம், ஆனா உலகத்தை விட்டு கொடுக்க நம்ம தயாரா இல்லை. இது மூமினுக்கு முஸ்லிமுக்கு அழகல்ல என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழும் பொழுது என்ன மகத்தான அல்லாஹ்வுடைய உதவியை நம்மால் பார்க்க முடியும். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும். இப்ராஹிம் நபி தலை சிறந்த குடும்ப தலைவராக இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் எப்படி நடக்கணும் என்பது அவங்க தான் ரோல் மாடலா இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன சோதனையை கொடுத்தான், அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொன்னான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது உண்மையிலேயே பெரிய சோதனை. யார் சொல்றான்? நம்ம சொல்ற அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தது சாதாரணமான சிம்பிளான சிறிய சோதனை அல்ல, அது பலாஉல் முபீன், பெரிய சோதனை. அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஏன் மகன் அறுக்கிறது சாதாரண சோதனை அல்ல, விஷ பரீட்சை, அது ஒரு பல பரீட்சை. அல்லாஹ் சொல்லிட்டான், இது ஒரு பல பரீட்சை, இது ஒரு விஷ பரீட்சை. ஆனா அதை தாண்டி என்ன செஞ்சாங்க, தலை சிறந்த குடும்ப தலைவராக நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்கன்னு சொன்னா, அப்போ ஒரு தந்தை மகன் எப்படி வாழணும், ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், நம்மளுடைய அந்த குடும்பத்துல ஒரு தலை சிறந்த ஒரு குடும்ப தலைவராக நம்மெல்லாம் மாறணும் என்பதை உண்மையிலேயே நாம் மெய்சிலிருக்க வைக்கின்றது. அப்ப இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கொஞ்சம் நம்ம சீர்தூக்கி பாருங்க. நான் சொல்றது வெறுமனே என்ன தாண்டி, என் குடும்பத்தை தாண்டி அல்ல, என் குடும்பத்தை சேர்த்து நான் பேசுகின்றேன். என்ன பேசுறோம்? இன்னைக்கு நம்ம மகனோ நம்ம மகளோ எப்படி இருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அதே நேரத்தில் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தான்? அந்த குடும்ப தலைவர் சரியா இருந்தா அந்த குடும்பம் சரியா இருக்கும்.
குடும்ப தலைவர் நல்லா இருந்தா அந்த மனைவி சரியா இருப்பாங்க, அந்த பிள்ளைகள் சரியா இருப்பாங்க. அவங்க தருதலைகளா இருக்க மாட்டாங்க, அவங்க அடங்கா பிடாரிகளா இருக்க மாட்டாங்க அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்துல. ஏன்? குடும்ப தலைவர் சரியா இருந்தா எல்லாம் சரியா இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியா இருந்தனால அந்த மகனும் சரியா இருந்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்கள அறுப்பதற்கு கூட்டிட்டு போகும்போது ஷைத்தான் வந்து அவங்க என்ன செஞ்சானா, லேசா நம்ம சீண்டி பார்த்தான். என்ன சீண்டி பார்த்தா தெரியுங்களா? தம்பி இஸ்மாயில், உங்க அத்தா உங்களை எங்க கூட்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க கூட போய்கிட்டு இருக்கீங்களே, அவர் உன்னை அறுக்க போறாருமா, அவர் உன்னை பலியிட போறாரு, அது தெரியாம நீ என்ன ஜாலியா அத்தா கை பிடிச்சு நீ போய்கிட்டு இருக்கேன்னு ஷைத்தான் வந்து யாரை கெடுத்தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனை போய் கெடுத்தான். அவங்க சொன்னாங்களா, ஷைத்தான் நீ விரட்டு ஓடுன்னு சொல்லி அந்த கல்லெடுத்து அவங்க அடிச்சாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மனைவி ஹாஜரா அம்மையார்ட்ட போனா ஷைத்தான் விடலவன். அங்க போய் சொன்னா, உங்க வீட்டுக்காரரு உன் மகனை எங்க கூட்டு போறான்னு உனக்கு தெரியுமா? விஷயம் தெரியாம நீ போய்கிட்டு இருக்கீங்க. அவர் உன் மகனை நீ தவம் இருந்து பெற்ற 90 வயசுக்கு மேல பெற்றெடுத்த அந்த மகனை அறுக்க கூட்டு போய்கிட்டு இருக்கிறாருமா, கொஞ்சம் தடுத்து நிறுத்து. கொஞ்சம் அவர் வந்து அவருக்கு புத்தி வேதளிச்சிருச்சு. எப்படிலாம் சொன்னா பாருங்க, சைத்தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, அவருக்கு புத்தி வேதளிச்சிருச்சு, உன் கணவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. என்ன கண்ட்ரோல் பண்ணு? அவருக்கு ஜிப்ரீல் வந்துலாம் சொல்லல, அவருக்கு வேத அறிவிப்புலாம் வரல. அந்த மனுஷன் கனவுலதான் பார்த்தாரு ஓ மகன் இஸ்மாயில் அறுக்கிற மாதிரி. இந்த கனவை நம்பிக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, உன் மகனை அறுக்க போறாரு, நீ தடுத்து நிறுத்தல, உன் மகனை நீ பார்க்க முடியாது. எவ்வளவு அழகான புள்ளன் பாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஷைத்தான் என்ன செஞ்சான், அவங்கள வழிகெடுக்க நினைச்சான். அவங்களும் என்ன செஞ்சாங்க, கல் எடுத்து அடிச்சாங்க. ஷைத்தானை ஓடி போன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் அங்கேயும் என்ன செஞ்ச கெடுத்தான். அந்த 3 பேர் கல் எடுத்து அடிச்சதுதான் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு ஹாஜிகள் வந்து என்ன செய்யறாங்க, 3 நாட்கள் தொடர்ந்து 3 ஷைத்தான கல் எடுத்து அடிக்க. இன்னைக்கு நம்ம சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வீடியோக்கள்ல லைவ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ஹாஜிகள் எல்லாம் ஷைத்தான நம்ம கல் எடுத்து அடிச்சாங்க. 3 ஷைத்தான் இதுதான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது, இப்ராஹிம் நபி அடிச்சது, ஹாஜர் அம்மையார் அடிச்சதுதான் பெரிய ஷைத்தான், நடு ஷைத்தான், சின்ன ஷைத்தான். 3ஐயும் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் கல் எடுத்து அடிக்கணுங்கிறத அல்லாஹ் கடமையாக்கிட்டான். அவங்க ஷைத்தான விரட்டினதுக்கு செஞ்ச செய்யல அல்லாஹ் இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஜியையும் செஞ்சே ஆகணும்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா, இதுதான் உண்மையான குடும்பம், இதுதான் உண்மையான மனைவி, இதுதான் உண்மையான மகன். என்னங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அந்த சின்ன பையன் அவரு அந்த தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, மகனே அன்னி அதுபஹக்க 11 மாதத்தான், உன்னை நான் அறுக்க போறேன், உன்னை அறுக்கிறதா கனவுல பார்த்தேன், நீ என்னப்பா சொல்ற? 11 மாதத்தான், உன் கருத்து என்ன? இதுல ஒரு செய்தி இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு மகனை ஒரு மகளை ஒரு படிப்புல சேர்க்கும் பொழுதோ, ஒரு மதரசாவில் சேர்க்கும் போதோ, ஒரு நிஸ்வான சேர்க்கும் பொழுதோ, ஒரு காலேஜில் சேர்க்கும் போதோ தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்தையும் கேளுங்கிறது இந்த ஆயத்து மூலமா நம்ம உணர முடியும். 11 மாதத்தரா அப்படின்னா என்னப்பா சொல்றேன், உன் கருத்து என்னன்னு இப்ராஹிம் மகன்கிட்ட கேட்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா பிள்ளைகளுடைய கருத்தை, பிள்ளைகளுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கிறோமா? நான் எடுக்கிறதா முடிவு, அதுக்கு நீ கட்டுப்படணும்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், முரட்டு தனவாசல் நேரங்கள் முடிவு எடுக்கிறோம். பிள்ளைகள் தவறான முடிவு எடுக்கிறான். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் என்ன நடக்குதுங்க, பிள்ளைகளுடைய கருத்தை நம்ம கேட்கணும், மனைவியுடைய கருத்தை கேட்கணும், அவன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணுங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்து மூலம் நமக்கு உணர்த்தலாம். இன்னைக்குதான் நமக்கு அந்த பழக்கமே இல்லையே. நான் எடுக்கிற முடிவை நீ கட்டுப்படணும், அது நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாதுங்கிறத அல்லாஹ் இந்த ஆயத்து மூலமா சொல்றோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, யாபத்தி மா துஃபஅல் யாபத்தி ஃபஅல் மா துமர் சததுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரின். தந்தையே நீங்க எதை ஏவப்பட்டீங்க அதை தாராளமா செய்யுங்க, என்னை பொறுமையான ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் சொன்னாங்களே மகன். அதுதான் உண்மையான மகனுக்கு உண்டான அடையாளம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கணும். இன்னைக்கு ஏன் மகன் ஒரு கருத்தை நான் கேட்கிறேன்னா அதுக்கு எதிர் கருத்து வைக்கிறாங்க, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் அப்ஜெக்ஷன் பண்றேன்னு நம்ம பெற்ற பிள்ளை இன்னைக்கு சொல்றான். ஏன் இன்னைக்கு நம்ம சரியா அந்த குடும்ப தலைவரை இன்னைக்கு நம்ம இல்லாதனால, அந்த பிள்ளைகளுக்கு சரியான தீனை நம்ம கற்றுக் கொடுக்காதனால
இல்லாதனால இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்க, தந்தையினுடைய பேச்சுக்கு இன்னைக்கு மாறு செய்யறாங்க, மீறுறாங்க, கட்டுப்படுறது இல்லை. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அந்த சின்ன வயசுல, விவரம் தெரியாத வயசுல சொன்னாங்களா, தந்தையே என்னை அறுக்கும் பொழுது முகத்தை பார்த்து அறுக்காதீங்க, என்ன குப்புற படுக்க வச்சிருங்க, கை கால்லாம் கட்டிடுங்க, திமிரி நான் ஓடிடக்கூடாது, நான் அறுத்த விதம் பற்றி என் தாயார்ட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க, எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி என் வயது ஒத்த பிள்ளைகளை நம்ம வீட்டுக்கு நம்ம அழைச்சிட்டு வராதீங்க தா, அம்மா அதை பார்த்தாங்கன்னா என் ஞாபகம் வரும் என்னுடைய தாயார் ஹாஜர் அம்மையாருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்குவம் பேச. அப்படி இப்ராஹிம் சார் இதெல்லாம் கேட்டு அழுதுட்டாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும், இப்படிப்பட்ட சாலிகான ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்துக்கு நான் அல்லாஹ்வுக்கு நான் சுக்ர் செய்யறேன்னு சொன்னாங்க. அந்த சின்ன வயசுல பாருங்க, என் கை காலை கட்டிடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தந்தைக்கு முழுமையா அடிபணிந்த ஒரு மகனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களே. நீங்க நம்ம பிள்ளைகள் அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமா நம்ம மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, என்னை அடுத்த விதம் பற்றி என் தாயார்ட்ட சொல்லிடாதீங்க, என் சலாமை என் தாயாருக்கு எட்டி வைங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு விஷயங்கள் ஒவ்வொன்றும் உண்மையிலேயே இன்றைக்கு சமுதாயத்துல நாம் யோசித்து பார்க்கின்ற விஷயம். நீங்க நம்ம மகனை நம்ம மகளை இப்படி நம்ம வளர்க்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்தது மாதிரி. ஒரு தெரியுமா உங்களுக்கு, என்னைக்கு மனித சஞ்சாரமற்ற பாலைவனத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் மனைவி மகனை விட்டுட்டு வந்துட்டாங்களோ அதுக்கு பின்னாடி போய் பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு தந்தையினுடைய எந்த விதமான கண்காணிப்பு இல்லாம ஒரு தாயா இருந்து ஹாஜர் அம்மையார் எப்படி எவ்வளவு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்திருப்பாங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு முன்மாதிரி ரோல் மாடல். இன்னைக்கு நம்ம தந்தை இருந்தே சரியா வளர்க்க முடியல. அந்த தந்தையினுடைய கண்காணிப்பே இல்லாம ஒரு தாயா இருந்து தன்னந்தனியா இருந்து, யாருமே மனிதர்களே இல்ல, எந்த அடிப்படை வசதியும் இல்ல, எந்த பள்ளிக்கூடம் இல்ல, அன்னைக்கு மக்காவை சுற்றி எந்த காலேஜும் இல்ல, எந்த மதரசா, எந்த நிஸ்வான் எதுவுமே இல்ல, தனியாளா நின்று ஒரு தாய் தலை சிறந்த மகனை உருவாக்கினார் என்று சொன்னால், ஏன் இன்றைக்கு நம்மளுடைய தாய்மார்களால் தந்தைமார்களால் இப்படி பிள்ளைகளை உருவாக்க முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஹாஜர் அம்மையார் தன்னம் தனியாக இருந்து தான் மகனை எப்படி குடம் போட்ட தங்கமாக மாத்திருப்பாங்க, எப்படி நம்ம அவங்க வளர்த்திருந்தா அவங்க இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன்னா இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்களே, என்ன அறுக்கக்கூடிய விதத்தை பத்தி போய் வீட்டுல சொல்லாதீங்க, சலாம் சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு, இப்படி எல்லாம் எப்படி ஒரு தாயால் வளர்க்க முடிந்தது என்பதை இந்த சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இப்படி ஒரு தலை சிறந்த குடும்பமாக நம்மளுடைய குடும்பம் மாற வேண்டும். ஹாஜர் அம்மையாரை போல நம்முடைய மனைவிமார்கள் மாற வேண்டும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை போல நம்மளுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். அப்ப காபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையில் விட்டுவிட்டு இந்த அளவுக்கு அவர்கள் தலை சிறந்த ஒரு வாழ்க்கை அவர்கள் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தரணும். இந்த வரலாறுகளை நாம் கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த நல்ல வாலிபம் வந்த பின்னாடி தான் தந்தைக்கு ஒத்துழைப்பா ஹெல்ப்பா இருந்தாங்க. என்னதுக்கு? உலக விஷயங்களுக்கா. இன்னைக்கு நம்மளுடைய பையன் என்ன ஆசைப்படுறோம், நம்ம என் மகன் என்னுடைய மளிகை கடைக்கு எனக்கு ஒத்துழைப்பா இருக்கணும், என் மகன் என்னுடைய நான் செய்யக்கூடிய பிசினஸ் ஒத்துழைப்பா இருக்கணும், என் செல்போன் கடையில என் மகன் ஒத்துழைப்பா இருக்கணும் என்பதை தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் காபத்துல்லாஹ் கட்டக்கூடிய பணிக்கு அவங்க கூட சப்போர்ட்டா இருக்கிறது யார் தெரியுங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தீனுடைய அந்த காரியங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் என்ன செய்வேன், நான் ஒத்துழைப்பாக வளர்ப்பேங்கிற ஒரு 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 முன்மாதிரி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட கடைசி வரைக்கும் காபத்துல்லாஹ்வை கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க, உறுதுணையாக பக்கபலமாக அரணாக இருந்து அவங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நம்ம பிள்ளைகள் நல்ல விஷயங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்குன்னு இதன் மூலமாக நாம் என்ன உணர முடிகின்றது. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை காபத்துல்லாஹ்வை கட்டி பிடிச்சாங்க. அதனாலதான் எப்படி துஆ செய்றாங்க, ரப்பே என் மகனை நானும் என் மகனும் என் பிள்ளைகளும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக்கன்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. உனக்கு நாங்க கட்டுப்படணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கட்டுப்படுறது இல்ல, அத்தா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம். இன்னைக்கு அத்தாட்ட தீன் இருக்கு, மகன்கிட்ட தீன் இல்ல. இன்னைக்கு மகன்கிட்ட தீன் இருக்கு, அத்தாட்ட தீன் இல்ல. என்ன காரணம்? ஒரு சரியா துஆ செய்யல. பிரானத்துல துஆ செஞ்சாங்க, ரப்பே என்னையும் மகனையும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ரப்பேன்னு துஆ செஞ்சதுனால அந்த துஆவுடைய விளைவாக காபத்துல்லாஹ் கட்டி முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூடயே இருந்தாங்க, அத்தா கூடயே இருந்து இந்த வேலையை செஞ்சாங்கடா. உண்மையிலேயே இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலானவர்களே,
அதை தாண்டி யார நிக்கா முடிக்கணும். இன்னைக்கு லவ் மேரேஜ்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. இல்ல அரேஞ்ச் மேரேஜ், இன்னைக்கு பெற்றோர்களால் பார்த்து திருமணம் செய்யணும், முடிக்கப்படணும். இல்ல என் லைஃப நான் தேடிக்கிறேன் நீங்க மகன் சொல்றான். இன்னைக்கு மகள் சொல்லுது நான் இவரை லவ் பண்றேன், அவரை நீ கட்டி வைக்காட்டா நான் ஓடி போயிருவேன்னு சொல்லுது. இன்னைக்கு பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் முழுமையா நமக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வர்றாங்கல்ல, அப்ப அவங்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மனைவி அங்க இருந்தாங்க, மருமகள் வந்தது யாரும் தெரியாது. அவங்க என்ன செய்யறாங்க, உங்க வாழ்க்கை எப்படிமா இருக்குன்னு கேட்டாங்கல்ல. மூசா அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன உடனே உங்க மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா சொல்லிடுவான், வாசப்படி நல்லா இருக்கு அப்படின்னு. என்ன இருக்கும், இந்த மனைவி கூட நீ வாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு தடவை வரும்போது இன்னொரு பெண் இருக்கிறாங்க, வாழ்க்கை என்ன வாழ்க்கைங்க, இவரோட வாழ்க்கை எதையும் நான் அனுபவிக்கல, எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருச்சு சொன்னாங்கன்னா. அவங்க வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா நான் சொல்லிட்டு போயின்னு சொல்லுவான், வாசப்படியை மாத்துங்க, வாசப்படி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போனான். அதெல்லாம் என்ன இருக்கும், அவன் அந்த குடும்பத்திற்கு ஏற்ற உடனே அந்த பெண்ணை என்ன சிஸ்டர் வந்துட்டு தலாக்கு விட்டாங்க. அப்ப இதை தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களை மதிக்கணும், அவங்க நம்ம நல்லதான் செய்வாங்கிற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு வரணும். இல்லைன்னா அவங்களோட பேச்ச நான் கேட்க மாட்டேங்கிற அந்த முரண்டு பிடிப்பது, அடம் பிடிப்பது, நான் வீட்டுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், நான் ஜமாத்திற்கு கட்டுப்பட மாட்டேன் என்ற சிந்தனையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு வாலிபர்கள் நீங்கள் பெரியவர்களும் ஜமாத்துகளும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதற்கு நீங்கள் தயவு செய்து ஒத்துழைப்பா இருங்க. பெரியவர்களுக்கும் சொல்றேன், இவர்களை நீங்கள் வாலிபர்கள் உதாசீனப்படுத்த, உனக்கு என்னடா தெரியும் நீ போனான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, விரட்டிடக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், உங்களை அரவணைக்கணும். ஆக இப்படி எல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பம் தலை சிறந்த அந்த குடும்பமாக இருக்கும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அம்மையார் எப்படி தங்களுடைய குடும்பத்திலே தலை சிறந்தவர்களாக வாழ்ந்தார்களோ அதே போல நாம் அவர்களை ரோல் மாடலாக வைத்து நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய மக்களை அல்லாஹ் அவனுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக கடைசி வரையிலும் இந்த தீனுக்கு உதவியாக அல்லாஹ் மாற்றுவானாக. நாமும் நம்மளுடைய குடும்பமும் அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து நாளை மறுமையிலே மனைவி மக்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வாஹு நஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.